ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். வீடியோ வந்து ஓரளவுக்கு கோவக்கா வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. அதேமாரி எனக்கு கொஞ்சம் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ச் ஹவர்ஸ் கூடணும். நான் வந்து கார்டன் வீடியோ போட்டால் போக மாட்டேங்கிறதுனால இப்போ போடவே இல்லை. இப்போ வந்து இன்றைக்கி கொஞ்சம் போட்டுருங்க, ஒரு 7 நிமிஷம் வீடியோ கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து பன்னீர் ரோஜா டார்க் பிங்க்கு. இது வாங்கி ஒரு மாதம் ஆகுது. அது 2 தடவை பூக்கள் வந்து 2 தடவை பூத்துருச்சு. எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். நல்ல பெடல்ஸ் வந்து அப்படியே அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள். இந்த கலர் இல்லைன்ட்டு என்கிட்ட வாங்கினேன். லைட் கலர் இருக்குது என்கிட்ட பன்னீர் ரோஜா. அதனால் இந்த செடியை வந்து ஒரு 50 ரூபா செடி தான் இது. இது ஓரளவு பிக்கப் ஆகி நிறைய துளிர்களும் எடுத்து வந்திருக்கு. இது மாடியில் இருக்கிற வைலட் கத்திரி. அதோட மேலே உள்ள அந்த இதுவே அப்படி வைலட் கலரில் அப்படி டார்க்காக இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த மேலே உள்ள இது பாருங்கள். அந்த காய் வந்து எவ்வளோ திரட்சியாக இருக்குன்ட்டு. இதில் வந்து வெள்ளைப்பூச்சி தொல்லை தாங்க முடியல. அதாவது நிறைய எறும்புகள் வந்து இதில் வந்து நிறைய வெள்ளைப்பூச்சியை பிடிக்க வருது. நானும் இலையும் பிச்சு போட்டு தண்ணி விட்டு அடித்து பார்க்குறேன், ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது, திருப்பி வந்துடுது. 3 காய் அறுவடை கிடச்சிது பாருங்கள். காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், விதை அவ்வளோவா இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வெண்டைக்காய் நாற்று மாற்றி வச்சது. நிறைய இது விதை போட்டு நாற்றுகள் ஒரு 5, 6 வந்துருந்தது. பழைய செடியெல்லாம் பிடுங்கிட்டு, வெண்டைக்காய் செடியை பிடுங்கிட்டு புதுசாக மேலே 2 செடி 3 செடி வச்சேன். 1 நாய் எடுத்து போட்டு 2 செடி இருக்குது. கொஞ்சம் ஓரளவு பிக்கப் ஆகி வந்துட்டுருக்கு. கீழேயுமே 2 செடி மாற்றி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் செடி, புது செடி. மொத்தம் 4 செடி நம்மள்கிட்ட இருக்குது வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் நாற்று வந்து மாற்றி வச்சது. இது வந்து நிறம் மாறும் அழகு செடின்னு போடுற மாதிரி பேர் எனக்கு தெரில. அதாவது இது வெள்ளை கலரில் பூ பூத்து லைட் பிங்க்காக மாறி அப்புறம் டார்க் பிங்க்காக மாறிடும். 3 கலர் மாறும் இது. அதனால் இந்த செடி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னு வாங்குவோன்னு வாங்கினேன். என்கிட்ட அழகு செடி அவ்வளோவா கிடையாது. பூச்செடிகளும் ரோஜா அப்படி பூச்செடிகள், அதாவது பிச்சி இல்லை, மல்லி எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி அழகு செடி அவ்வளோவா கிடையாது, வாங்க மாட்டேன். ஏன்னா நமக்கு வைக்க இடம் கிடையாது. அதனால் இது ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே கலர் அப்படின்ட்டு வாங்கினேன். 3 கலர் மாறும் இந்த செடி வந்து. 3 கலர் மாறும். இந்த மண் வந்து கீழேருந்து எடுத்த மண், பெருக்கி எடுத்த மண்ணில் தான் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து சிவப்பு இட்லி பூ. இது வந்து நிறைய கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ. அதே வாங்கின நர்சரி பெரிய பையில் தான் இருக்குது, மாற்றி வைக்கலை. ஓரளவுக்கு இது பிக்கப் ஆகி வருது. கீழே தான் இருக்குது. மத்தியான வெயில் தான் இதுக்கு கிடைக்கும், கொஞ்சம் சாயங்கால வெயில் தான் கிடைக்கும். ஆனாலும் அதுலேயுமே ஓரளவுக்கு நல்ல துளிர்கள் எடுத்து நல்ல பிக்கப் ஆகி வந்துட்டுருக்கு. இடையில மண்புழு உரம் எல்லாமே போட்டேன். இடையில புளிச்ச பால், அப்புறம் தயிர் எல்லாமே ஊற்றிட்டுருப்பேன். மாவு எல்லாமே ஊற்றுவேன். இடையில சாம்பல் எல்லாமே போடுவேன். உரங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் செடிகள் வந்து ஓரளவுக்கு நல்ல பிக்கப் ஆகி வரும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இட்லிப்பூ, சிவப்பு இட்லிப்பூ செடி. அது மாதிரி லைட் பிங்க் இட்லிப்பூ செடி வந்து வெயில் அவ்வளோ படாதனால பூக்களை அதை கொஞ்சம் வெயிலில் தூக்கி வச்சுருக்கேன். எப்படி பிக்கப் ஆகி வருதுன்னு பார்ப்போம். மாடிப்படியில் வச்சுருக்கேன் லைட் பிங்க் இட்லிப்பூவை. அங்கே கொஞ்சம் இப்போ வெயில் வருது. இது வந்து மாடியில் இருக்கிற வெள்ளை ஊட்டி ரோஜா. இப்போ 2 பூ பூத்துருக்கு. இன்னுமே உள்ள இன்னும் பூக்களை இன்னும் சரியாக விரியலை இதழ்கள். இங்கே பாருங்கள், நடுவில் மொட்டை இருக்குது பாருங்கள், அப்படி கொத்தா. இன்னும் இந்த பெட்டல்ஸ் வந்து விரிஞ்சு வரணும். இது ஓரளவு கொஞ்சம் இதாகிருக்கு. இது பெரிய க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். அந்த மண்ணுக்கு தக்கபடி இப்போ நிறைய கிளைகள் விட்டு வருது. சின்ன தொட்டியில் வச்சா சின்னதாக தான் வருது. பெரிய தொட்டியில் நீங்கள் கொஞ்சம் வச்சிங்கன்னா ரோஜா வந்து நல்லா தழுத்து வருது க்ரோ பேக்கில் வச்சா. இது வந்து நான் மேலேருந்து இப்போ ஒரு வயலட் கத்திரி காமிச்சான்ல, அந்த இன்னொரு செடி வந்து அவ்வளோவா பிக்கப் ஆகி வரல. அதனால் பிடுங்கி போட்டுருவோம் அப்படின்ட்டு அதில் உள்ள தண்டை மட்டும் எடுத்து கொண்டு வந்து கீழே வச்சேன். கீழே வந்து அவ்வளோவா வெயில் வராது, சாயங்கால வெயில் மட்டும்தான் வரும். அதனால் இந்த இதில் வந்து நல்ல துளுத்து வந்துருச்சு. அந்த குச்சி வந்து வயலட் கலர் குச்சி, இது கத்திரி குச்சி. இதுலேருந்து நிறைய இலைகள் துளுத்து வருது புதுசாக. இது மல்லிகைப்பூ செடி. மல்லிகைப்பூ பதியம் போட்டது. அந்த இதிலேருந்தே தொட்டியிலேருந்து எடுத்து பக்கத்துலேயே பதியம் போட்டு வச்சுருக்கேன். அதே தொட்டியில் ஓரளவு துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பிடிச்சி வந்த பிறகு வேறு ஒரு தொட்டியில் செப்பரேட்டாக நம்ம மாற்றி வைப்போம். இப்போ அவசரப்பட்டு எடுத்துட்டோம்னா வேர்கள் சரியாக வந்திருக்காது, போயிடும். இப்போ தான் ஒரு இலை துளுத்து வருது. ஒரு இதில் இந்த பக்கமும் துளுத்து வர்ற மாதிரி இருக்குது பச்சையாக. பார்ப்போம். இது வந்து அதில் அடுக்காக பூக்கும் இந்த மல்லி. அடுக்கு மல்லிம்பாங்கள்ல, அந்த மல்லி. ஒரு பூ வந்து பூத்துனாலே அந்த பக்கம் ஃபுல்லாக வாசனை. காலையில் போகும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த மல்லிப்பூ. இது வந்து ஏற்கனவே நம்ம பழைய செடி மெரூன் கலர் செவ்வந்தி. சின்ன டப்பா, அந்த மிட்டாய் டப்பாவில் தான் இருக்குது.
நிறைய புதுச்சி வாங்கின புதுசில் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே எல்லாமே காய ஆரம்பித்து அடியிலேருந்து இப்போ துளுத்து இப்போ புதுசாக நிறைய இலைகள் வந்திருக்கு பாருங்கள். கிளைகள் இலைகள் நிறைய வந்திருக்கு. ஒரே தொட்டியில் 2 செடி வச்சுருக்கேன். அதை அப்படி தான் தந்தாங்க நர்சரியில், அப்படியே நானும் வச்சுட்டேன். இப்போ 2 செடியுமே பழச்சி வந்துட்டு நல்லா. இது வந்து வெண்டை, நம்ம தோட்டத்திலேயே போட்டு எடுத்த வெண்டை விதைகள். இதை பாருங்கள், இதான் அதோட இது. நல்லா இப்படி காஞ்சிருந்தால் தான் இப்படி நல்லா கிடைக்கும் விதைகள். இதுக்குள்ளேயே நம்ம அந்த கூட்டுக்குள்ளேயே வச்சுருந்தோம்னா நிறைய வருஷத்துக்கு இருக்கும் விதை, அப்படியே சேஃப்டியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் வெளியே எடுத்ததுனால கொஞ்சம் சாம்பல் போட்டு ஒரு இதில் நம்ம டப்பாவில் வச்சிட்டோம்னா அது வந்து நல்லா இதாகாமல் இருக்கும், நல்லாயிருக்கும் விதை, பூஞ்சை பிடிக்காமல் இருக்கும். இது வந்து காராமணி. ஏற்கனவே நம்மள்கிட்ட 2 காராமணி இருக்குது. முதல்ல 2மே சேமாக வச்சது தான். ஒன்று நல்லா தழுத்து மேலே பிக்கப் ஆகி வந்துட்டு, இன்னொன்று கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்து. அதனால் வேறு தொட்டியில் மாற்றி வச்சோன்னே இப்போ அதுவும் நல்லா வர ஆரம்பிச்சிட்டு, அதுலேயும் பூ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் காயே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள், கொத்து கொத்தாக அப்படியே தொங்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மண் போட்டு வச்சா கொஞ்சம் நீளமாக காய்க்கும்னு நினைக்கேன். இது க்ரோ பேக்கில் ஒரு அரை க்ரோ பேக்கு மண் போட்டு வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்கிற எல்லாமே பழைய மண்ணை புதுப்பிச்சு அப்படியே போடுறது தான், புதுசாக ஒன்றும் மண் இல்லை. கொக்கோபீட் வாங்கி வச்சுருக்கேன், அதை கலந்து கொஞ்சம் மண்புழு உரம் கலந்து வச்சுருவேன். தொட்டியை வந்து வேறு இது மாற்றும் போது நல்லா உரங்கள் கொடுத்து வச்சோம்னா அடுத்தாப்பில் நல்லா காய்ப்பு நல்லா பிடிக்கும். இது சீனி கிழங்கு கீழே இருக்குது. 2 தொட்டியில் இருக்குது சீனி கிழங்கு. ஒரு பெரிய டப்பில் ஒன்று இருக்குது, ஓரளவு மீடியமான டப்பு. அதில் வந்து முதல்ல அங்கே மாதுளஞ்செடி வச்சுருந்தேன் அங்கே இருக்கும்போது. அப்போ அது சும்மா இருக்குன்னு சொன்னால் சரி கிழங்கு வைப்போம், வீட்டில் முளைச்சிருந்தது, சீனி கிழங்கு வச்சு விட்ருக்கேன். நல்ல பெருசாகிடுச்சு செடி. அது மாதிரி பக்கத்தில் ஒரு க்ரோ பேக்கும் சும்மா தான் இருந்தது, அதுலேயுமே நட்டு விட்டேன், அதுலேயும் நல்லா வந்துருச்சு. இன்னும் அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் தான் கொஞ்சம் கிழங்கு வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.